இவங்க லவ் பண்ணும்போது மகரத்தையோ மீனத்தையோ லவ் பண்ணாங்கன்னா அது ஊத்திக்குதுங்க பெரும்பாலும். 90% மகரமோ மீனமோ இருந்தால் அந்த லைஃப் செட் ஆகிறதே இல்லை. லவ் பண்ணும்போதே அது பிரேக்கப் ஆயிடுது. மிஞ்சி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா வேற வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பம் ரொம்ப நாள் அட்ஜஸ்ட் பண்ணாது. கொஞ்ச நாள் ஓகே, ஃபேமிலி, குடும்பம், கௌரவம், அந்த கௌரவத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சமுதாயத்தில் என் பேரு, என் மதிப்பு, எங்க அப்பா அம்மா, இப்படி இந்த விஷயத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தே won't அட்ஜஸ்ட். என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பிரேக்கப். ஓகே, வேண்டாம், டிவோர்ஸ் நோக்கி போறியா, கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. டிவோர்ஸ் என்ன, நான் மியூச்சுவல் கன்சர்னில் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. காரணம், நான் உன்னை பெருசாக அசிங்கப்படுத்தலாம் மாட்டேன். நீ எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு எனக்கு உனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை பற்றி நான் பெரிய குரல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா என் மனசில் நான் அவரை நினச்சேன், நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்றதுக்கு சில கேரக்டர்ஸ் உண்டு, சில பர்சனாலிட்டிஸ் உண்டு, எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ரொம்ப விருப்பப்பட்டவங்களும் ரொம்ப பார்த்தீங்கன்னா சாக்கடையில் தள்ளிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சிம்மம் செய்ய மாட்டாங்க. தே ஆர் வெரி ஹானஸ்ட், ஆல்வேஸ் ஆனஸ்ட். உன்னை நான் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கும் எனக்கு இப்போ ஒத்து வரல, டீசெண்டாக நான் ஒதுங்கிடுறேன், டீசெண்டாக நான் மியூச்சுவல் கன்சர்னில் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். இப்போ ஜட்ஜ் கேட்டாங்கன்னா கூட இல்லைங்க, எனக்கும் அவருக்கும் மைண்ட் பெரிய லெவலில் செட் ஆக மாட்டேங்குது, ஒத்து வர மாட்டேங்குது, ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க. பொய், பித்தலாட்டம், பொரட்டு, மாற்றி பேசுறது, ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுறது, நடிக்கிறது, இது எதுவுமே சிம்மத்துக்கு தெரியாதுங்க. இது சிம்மத்தினோட எக்ஸ்ட்ராடினரி ஹைலைட்டிங் சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இவ்வளோத்தையும் பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 ராசியாக இருந்தால் சாலிடாக லவ் பண்ணும்போதே அது பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கும் மேலே பிரேக்கப் ஆகிட்ட பின்னாடி என்ன நினைப்பாங்க, இப்போ ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை விட சூப்பரான பையனை நான் பார்த்து கல்யாணம் பண்ணுறேம்மா, நீ என்ன பண்ணு, சூப்பராக இருக்கணும் எல்லா விதத்துலேயும் பையன், அந்த மாதிரி பையனை பாரு, அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவன் முன்னாடி நான் ரொம்ப ஹைஃபையாக நிற்கணும், என்ன வேணான்னால அவன் என்னை டிசர்வ் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உண்டு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க பொறுத்து போக மாட்டாங்க. இங்கே என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருக்கேங்க, நீங்கள் என்ன சொன்னால்